மாதம்பட்டி ரங்கராஜோட ரெண்டாவது மனைவி ஜாய் கிரிசில்டாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குது. இத அவங்க ரொம்பவே சந்தோஷமா சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க. இதுக்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு போறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவர் சமையல் கலை மூலமா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாரு. அதாவது பிரபலங்களோட வீடுகள் மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்களோட வீடுகள்ல சமைச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு எல்லாத்துலயுமே சமூக வலைதளங்கள்ல அவர் சமையல் பண்ற வீடியோக்களை வெளியிட்டு ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாரு. அது மட்டும் இல்லாம இவரோட சமையல் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அது மூலமா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாரு. இவரோட சமையல் ஒரு தனித்துவமா இருக்கும். அதாவது ஒரு வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு சமையல் பண்ற மாதிரி வீடியோக்கள்லாம் வெளியிட்டு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்லயுமே நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த படங்கள் அவருக்கு சரியா அமையல அப்படிங்கிறதுனால மறுபடியுமே அவர் சமையல் கடையில தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் குக் வித் கோமாளி ஷோல நடுவரா மாதம்பட்டி ரங்கராஜ் போனாரு. அங்க போனதுக்கு அப்புறமா தான் அதாவது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிரிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை காதலிச்சு ஏமாத்திட்டதா ஒரு புகார் வச்சாங்க. அது அந்த டைம்ல ரொம்பவே பரபரப்பா மாறுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஜாய் கிரிசில்டா என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை கர்ப்பமாக்கிட்டு என்னை கைவிட்டுட்டாரு, என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி புகார் தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பான வழக்குகளுமே நடந்துட்டு வந்துச்சு. ஆனா இது தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த ஒரு வாயுமே திறக்கல, எந்த ஒரு பதிலையுமே சொல்லல. ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவரோட முதல் மனைவி ஸ்ருதி கூட சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு போக ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து போகாம தான் இருந்தாங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஈவென்ட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜாய் கிரிசில்டா விடாம வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறமா இது தொடர்பான வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல ஜாய் கிரிசில்டாவுக்கு நிறைய பேர் ஆதரவா நின்னாங்க. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாத்திட்டாரு. அதாவது ஒரு பொண்ண நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம குழந்தைய குடுத்துட்டு ஏமாத்திட்டு இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி மாதம்பட்டிய நிறைய பேர் திட்டுனாங்க. ஆனா இது சம்பந்தமா மாதம்பட்டி ரங்கராஜ் இதுவரைக்குமே வாயை துறக்கவே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஜாய் கிரிசில்டா நிறைய விஷயங்கள உருக்கமா சொல்லியிருந்தாங்க. எனக்கு மட்டும் தான் தெரியும் என்னோட வேதனை என்ன அப்படிங்கிற மாதிரி. அதாவது என் குழந்தைய நினைக்கும்போது எனக்கு அவன் அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அப்படிலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் குழந்தைக்காக மட்டும் தான் நான் இவ்வளவு தைரியமா இருக்கிறேன். என் குழந்தை தான் என்னோட தைரியமே அப்படின்ற மாதிரிலாம் ஜாய் கிரிசில்டா சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு டைமும் மருத்துவமனைக்கு போகும்போது குழந்தையோட அப்பா வரலையான்னு கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே வேதனையா இருக்கும். கண்டிப்பா இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் கர்மா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஜாய் கிரிசில்டா சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்போ ஜாய் கிரிசில்டாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆரம்பத்துல என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஆண் குழந்தைகள். ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு பெண் குழந்தைகள் ரொம்பவே பிடிக்குமாம். அதனால தான் ஜாய் கிரிசில்டா கிட்ட எனக்கு பொன் குழந்தை வேணும், கண்டிப்பா பெத்து குடு அப்படின்ற மாதிரி சொன்னதா நிறைய பேர் சொல்றாங்க. அதனால தான் இந்த ஒரு விஷயத்துக்கு ஜாய் கிரிசில்டா சம்மதிச்சிருக்காங்க. ஆனா இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிரிசில்டா புகார் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஜாய் கிரிசில்டா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு மாதம்பட்டி ரங்கராஜ் என் கூட சேர்ந்து வாழணும். அதாவது 2 பேர் கூடயும் சேர்ந்து வாழ்ந்தா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா மாசம் மாசம் எனக்கு குறிப்பிட்ட தொகையை தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜாய் கிரிசில்டா ஒரு பையன் தான் பிறப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ பேரையும் சொல்லியிருந்தாங்க. ராகா ரங்கராஜ் அப்படின்ற மாதிரி தான் பேர் சூட்டப்படும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜாய் கிரிசில்டா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஜாய் கிரிசில்டாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இத மகிழ்ச்சியா ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க. இத பார்த்த எல்லாருமே ஜாய் கிரிசில்டாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதாவது சொல்ல போனா மாதம்பட்டி ரங்கராஜ் மறுபடியும் 3வது முறையா ஆண் குழந்தைக்கு அப்பாவா ஆகியிருக்காரு. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிரிசில்டாவுக்கும் ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு. ஆனா இது மாதம்பட்டியோட 3வது குழந்தை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு போறாங்க. ஏற்கனவே இது தொடர்பா மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த ஒரு வாயுமே திறக்கல.
ஆனா இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பண்ண போறாரு? அதாவது குழந்தைக்காக மறுபடியும் சேருவாரா? இல்லன்னா மறுபடியும் அதே மாதிரி எதை பத்தியும் வாயை தொறக்காம இருப்பாரா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிஸ்டாவோட தம்பதியரோட வாழ்க்கையில ஒரு ஆண் குழந்தை வந்து நுழைஞ்சிருக்கக்கூடிய நிலையில, இந்த மகிழ்ச்சியான செய்திய வந்து நம்மளுடைய ஜாய் கிறிஸ்டா வந்து சமூக வலைதள பக்கத்துல வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஆண் குழந்தையால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதாவது மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிஸ்டாவும் ராகா ரங்கராஜ் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தியை வந்துட்டு அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. இத பார்த்த எல்லாருமே இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த குழந்தை மூலமா ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஜாய் கிறிஸ்டாவுக்கு பிறந்த ஆண் குழந்தை, அதாவது ராகா ரங்கராஜ்க்கு வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதாவது பிரபலங்கள் மட்டுமில்ல, பொதுமக்களுமே தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில வந்துட்டு ஜாய் கிறிஸ்டா வந்து இதுக்கு முன்னாடி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேல வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஜாய் கிறிஸ்டா சொல்லும் போது வேணே பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆதாரத்தோட வந்து போட்டோக்களை வெளியிட்டாங்க. 2 பேருமே சேர்ந்து இருக்க மாதிரி, முத்தம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. இவர் ஒரு பொண்ண வந்து ஏமாத்திருக்காரு அப்படின்ற முடிவுக்கு வந்து நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே நம்பல. அது மட்டும் இல்லாம வீடியோக்களையுமே வெளியிட்டு வந்து பகீர் கிளப்பி விட்டாங்க ஜாய் கிறிஸ்டா. அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ண வந்து ஏமாத்திட்டாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல்யாண புகைப்படத்தையுமே ஜாய் கிறிஸ்டா வந்து வெளியிட்டாங்க. இதனால வந்து மாதம்பட்டி ரங்கராஜ வந்து நிறைய பேர் திட்டி தீர்த்தாங்க. என்னன்னா, முதல் மனைவி இருக்கும்போதே இன்னொரு பொண்ண வந்து காதலிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாய் கிறிஸ்டா வந்து கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ வந்து நிறையவே திட்டுனாங்க. ஆனா இது சம்பந்தமா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எந்த ஒரு பதிலையுமே சொல்லவே இல்ல, வாயுமே தொறக்கவே இல்ல. ஆனா இது தொடர்பா வந்து வழக்கு விசாரணை நடந்துட்டு வருது. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட இது சம்பந்தமா வந்து முதல் நாள் வந்து அவங்களோட முதல் மனைவி வந்து ஆஜரானாங்க. 2வது நாள் வந்துட்டு ஜாய் கிறிஸ்டா வந்து விசாரணைக்கு ஆஜராகி பேசினாங்க. அப்போ வந்து இது தொடர்பா இன்னும் வந்து முடிவு வரல. பட் என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணே ஒண்ணு தான். என்னன்னா ஜாய் கிறிஸ்டா வந்து ஒரு முடிவ கொடுத்திருக்காங்க. ஒண்ணு என் கூட சேர்ந்து வாழணும். அதாவது 2 பேர் கூடயும் சேர்ந்து வாழ்ந்தாலும் பரவால்ல. முதல் மனைவி கூடவும் இருக்கட்டும். என் கூடயும் சேர்ந்து வாழட்டும். ஆனா இத பார்த்த எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஜாய் கிறிஸ்டா கேட்கிறது நியாயம் தான். ஏன்னா அவர ஏமாத்திட்டாங்க. பட் அவங்க குழந்தைன்னு ஒண்ணு வந்துடுச்சு. அதாவது அவங்களுக்கு 2 பேருக்குமான ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தை இப்ப பொறந்துடுச்சு. அதனால வந்து இந்த பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட சீக்கிரம் முடிவு வந்துடும். ஒருவேளை ஜாய் கிறிஸ்டாவ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஏத்துக்கலாம். ஏன்னா குழந்தை வந்து அவரோடது தான் அப்படிங்கும்போது, குழந்தை மேல இருக்கக்கூடிய பாசத்தினாலயாவது ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. எது எப்படி இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இந்த குழந்தைய வந்து பார்க்க போவாராம். அதுவும் ஒரு அழகான ஆண் குழந்தை பொறந்திருக்கு அப்படிங்கும்போது, தன்னோட குழந்தைய பார்க்கறதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து போவாரா? அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ராகா ரங்கராஜ வந்து ஏத்துப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.